என்ன எவ்வளவு ஸ்பீடு? தனஞ்சய பண்ணையார பாக்கணும். திருப்பதிக்கு போய் ஐயப்ப சாமி பாப்பாங்க, வெங்கடாசலபதி தான் பாப்பாங்க. தனஞ்சய பண்ணையார் வீட்டுக்கு வந்தா அவரை தான் சந்திப்பாங்க. ஆனா விஷயத்தை எங்கிட்ட தான் சொல்லணும். நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த லத்திய அடியில வச்சு தள்ளுனா கண்ணுல வரும். யூ மீன் கீழ இருந்துன்னா? சொல்லு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா புதுசா வந்திருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. சுப்பையாக்கு ஏற்கனவே சீட்டு கொடுத்தாச்சு, எதிர்த்து யாரும் நிக்க கூடாது சொல்லிருக்கல. அப்புறம் சுயேட்சை நின்னு என்னத்த நான் கிளிக்க போறேன்? இவ்வளவு நாளா கட்சிக்காக பாடுபட்டவன் நான் தாங்க. இப்ப சீட்டை அவனுக்கு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஏய், எலெக்ஷன்ல நிக்கணும்னா கஷ்டப்பட தேவையில்ல, பணம் வேணும். உன்கிட்ட இருக்கா? இல்ல. ஒருத்த முன்னேற நினைக்கும் போது 10 பேரை சேர்ந்து அமுக்க நினைக்கிறீங்களே, அதனாலதான் நீங்க உருப்படாம இருக்கீங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே விடாதீங்க. மீறி ஏதாவது கத்துனா வெட்டி போடுங்க இவனை. சொல்லுங்க எஸ்பி. என்ன? உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தான். ஆனா இப்ப பார்த்தேன், கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு. எனக்கு கூட உன்ன மாதிரி தான் கொழுப்பு அதிகம். வர்ற எலெக்ஷன்ல ஒரு பாம் வெடிச்சாலும் ஒரு உயிர் போனாலும் சொன்னல, என் பவரை நான் அப்ப காட்டுவேன். நீ இவனை எட்டி உதைச்ச மாதிரி நான் உன்னை உதைக்க வேண்டியிருக்கும், அதுவும் நடு ரோட்ல. டேய், நம்ம பசங்கிட்ட சொல்லி வைடா, எஸ்பி சாருக்கு கொழுப்பு ஜாஸ்தியா, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரிண்ணே, சொல்லியாச்சு. நீங்க கிளம்பலாம். யாருண்ணா இவன்? உங்க அண்ணனுக்கு மகாத்மா காந்தி பத்தியே தெரியாது, இவரை பத்தியா தெரிய போகுது? தெரியும்டா. யாரு சார்? அவரு பேரு ஆதிகேசவன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது சார், எப்படியும் 10 நாளுக்கு மேல ஆகும். எனக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரிய வேண்டியதெல்லாம் இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது காதலிச்சாரா இல்லையானுதான். அவருக்கு காதல் படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. அண்ணா இதோ இவன் தான் அடிச்சது. ஏண்டா எங்க ஆளை எதுக்குடா அடிச்சீங்க? மாமூல் வாங்கினாங்க, அதனாலதான் அடிச்சோம். எதுக்கு மாமூல் வாங்க கூடாதா? உங்களுக்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுடா. ஆனா எங்களுக்கு யாரா கொடுக்குறா? ஏன் போலீஸ்காரங்க நீங்க வாங்குறது இல்ல? இந்த ஸ்டேஷன்ல யாரும் மாமூல் வாங்குறது இல்ல. பெரிய உத்தமனுங்க, எல்லாரும் அடுத்தவனை ஏமாத்தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கடா. வேண்டாமாடா? பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. உன்ன யாரு மேலடா கை வைக்கிறீங்க? ஸ்டேஷன் தெரியுமா? யார் தெரியுமா? யாருக்கிட்ட இல்லடா போலீஸ் மேல கை வைப்பீங்களா? நீங்க என்னடா ரவுடிகளா? தாடியை வளர்த்துக்கிட்டா நீ பெரிய ரவுடியா? என்னடா நீடா? விட்டுருங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் காண்டா வந்த. நான் ஒண்ணும் பண்ணல சார். போலீஸ் மேல கை வைப்பா? இல்ல சார், இல்ல சார். நீயா? இல்ல சார். நீ போலீஸ் கை வைப்பியா? அடிப்பியா? போலீஸ்காரங்கன்னா என்னடா நினைச்ச? சட்டையா பிடிக்கிற? ரவுடிகளுக்கு போலீஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? போலீஸ்னா பயம் வேண்டாம். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? வரமாட்டேன் சார், வரமாட்டேன். போலீஸ் அடிப்பீங்க? நீல ரவுடியா? ஸ்டேஷன் பக்கம் வருவீங்க? வருவியாடா? ஒரு நிமிஷம் இரு, எடுக்க. இப்ப ஓடி போனானே அவனோட வேலை தான் இது. ஹலோ, பரத் இருக்காரா? நான் பரத் தான் பேசுறேன். உங்ககிட்ட மினிஸ்டர் பேசணும். லைன்ல இருக்கானா? ஆமா சார். ஹலோ பரத். சார் பரத் வெளியே போயிருக்காரு சார், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பரத் இல்லையாமே சார்? பரத்தா சார்? ஹலோ பரத். நான் பரத் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மினிஸ்டர் பேசுறாரு. ஹலோ பரத். சார் பரத் வெளியே போயிருக்காரு சார், மேட்டர் நான் என்ன சொல்லுங்க. யோ பரத் இல்லையா? சார் பரத் தான் சார். ஹலோ. எஸ், நான் பரத் தான் பேசுறேன், சொல்லுங்க. மினிஸ்டர் ஸ்டேஷனுக்கே வராரு. வர சொல்லு. டேய், மினிஸ்டருக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் சார். அவர் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. நீ வா சார். இதுக்கு மேல அடிச்சா செத்துறோம் சார். உட்காரு. என்ன இந்த பக்கம்? சும்மாதான். காஃபி, கூல் ட்ரிங்க் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசணும். பேசு. அது வந்து என்ன லவ் மேட்டரா? லவ் பண்றியான்னு கேட்டேன். அது லவ்னா? இதோ பாரு, எந்த ஒரு பொண்ணும் 4 பேரை அடிக்கிறவனை பார்த்து பெரிய ஹீரோன்னு நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேரை அடிச்சதுனால நான் ஒண்ணு பெரிய ஹீரோ கிடையாது. நான் பண்ணது என்னோட வேலை, அவ்வளவுதான். நீ லவ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. ஒழுங்கா படிப்பை முடிச்சு உங்க அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி. குட் மார்னிங் சார். பரத்ங்கிறது நீதானா? ஆமா சார். என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க?
ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே. சார் ஐம் சாரி. நம்ம ஆளுங்க ஏதோ கலாட்டா பண்ணாங்களா, நான் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சது. உடனே அனுப்பிட்டேன் சார். போயிட்டாங்களா அவங்க? நான் வந்த உடனே அனுப்பிட்டேன் சார். சரி வரேன். என்னடா முறைக்கிற ஜால்ரா, போடா. என்ன சொல்லு. என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுனே தெரியல. இத பாரு, பொண்ணுங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தா எவ்வளவு நல்ல பேர் வருமோ, அதே மாதிரி பசங்க பின்னாடி சுத்தினா அவ்வளவு கெட்ட பேரும் வரும். உன் காதல் போனாலும் பரவாயில்ல, உன்னை பெத்தவங்களோட மரியாதை போக கூடாது. ஞாபகம் வச்சுக்க. போ. இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. வரட்டுமா? பரவசிவம், அதையெல்லாம் விடுங்க. பத்திரிக்கைக்காரங்க என்ன வேணாலும் எழுதுவாங்க. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. சரி நான் அப்புறமா போன் பண்றேன். வெங்கட், ஒரு இடம் கூட பாக்கி இல்ல, எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டான். ரொம்ப மோசமானவன். பரத், என்னையா எங்க ஆளுங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்க? சாரி சார், நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஓவரா போயிருக்காங்க, அதனால. சரி சரி, எங்க ஆளுங்கிட்ட மன்னிப்பு கேளு. சரி சார், போன் அவர்கிட்ட கொடுங்க. இந்தடா. ஹலோ. என்னடா சாரி சொல்லணுமா? சரி இப்போ சாரி சொல்றேன். மத்தியானம் வீட்டுக்கு வந்து அடிப்பேன், மறுபடியும் சாரி சொல்றேன், ராத்திரி வந்து அடிப்பேன், திரும்பவும் சாரி சொல்றேன். இப்படி ஒரு சாரி வேணுமாடா? வேண்டாண்ணா. சரிண்ணா. நம்மள தொட்டதுக்கு ரொம்ப பயப்படுறான், ஆனா ரொம்ப ஓவரா அடிச்சுட்டான்னா. சார் நம்ம ஆளுங்க தெரிஞ்சு அடிச்சு விளையாடுறான் சார். அந்த விஷயம் எனக்கும் தெரியுங்க. போலீஸ்காரங்கிட்ட அதிகமா வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். நம்மளும் அதிகமா அவங்ககிட்ட வச்சுட்டா நமக்கு நாளைக்கு இதே கதி தான் சார். அவனை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். போலீஸ்ல இருக்கிறத விட அரசியல இருந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான். பரத், என் பொண்ணு உன் மேல ரொம்ப ஆசைப்படுறா. என்னன்னு தெரியல, ஆனா நீ அவளுக்கு கொடுத்த அட்வைஸ பார்த்து உன் மேல ஆசைப்படுறேன். என் வார்த்தை தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில கேட்கிறேன். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சார், நீங்க ஆர்டர் போட்டோட செய்யறதுக்கு இது டியூட்டி இல்ல, கல்யாணம். ஏதோ உங்க பொண்ணு கேட்டாலேன்னு இல்லாம ஒரு அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு கோபக்காரனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறது நல்லா இருக்காது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்துகிட்டு டிஜியோட பொண்ணை கல்யாணம் பண்றது எனக்கு சரிப்பட்டு வராது. பாக்குறவங்க ப்ரமோஷன் காசு செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி. வரேன் சார். பரத், இத பாரு, இது ஆசிட். உன் மேல ஊத்த மாட்டேன், நானே என் மேல ஊத்திப்பேன். என் உடம்ப தொடுறதுன்னா அது உன்னோட கையாதான் இருக்கணும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூடவாதான் இருக்கணும். அப்படி நடக்காம போனா என் முகத்துல இந்த ஆசிட நான் ஊத்திக்குவேன். கையில் இருக்கிற பாட்டில நீ உடைக்கலாம், மனசுல இருக்கிற நினைப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன், நீயும் என்ன காதலிக்கணும். வேற வழி இல்ல. சடனா லவ் பண்ணுனா எப்படி? நான் மிஷினா சுவிட்ச் ஆன் பண்ணனும் ஓடுறதுக்கு? டைம் எடுத்துக்க. சரி, யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே, இப்ப யோசனை பண்ணி பாரு, கரெக்டா இருக்கும். டோன்ட் வரி, வெறும் லோ பிபி தான், பயப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல. தொடர்ந்து டேப்லெட் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், தேவைப்பட்ட ஹாஸ்பிடல் சேர்க்கலாங்களா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவை. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க. அம்மாடி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, சமையல நான் பாத்துக்கிறேன். பேசுன ஊருக்குள்ள ஒரே எலெக்ஷன் கலாட்டாவா இருக்குதா. நாம இங்க வந்ததுல இருந்து புலிப்பந்தல அமைதியே இல்லாம போயிருச்சான். நம்மள அங்க வர சொல்லி சத்தியமூர்த்தி சண்டை போடுறான். ஹலோ. நான் தான்டா. சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியாக்கு புதுசா ஒரு எஸ்பி வந்திருக்கான். எலெக்ஷன் வேலை பண்ண விடாம ரொம்ப இடைஞ்சல் பண்றான். என்ன பண்ணலாம்? நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இரு, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். உன் புருஷனை வர சொல்லு. சரி. பின்னாடி தள்ளுறாங்க. தள்ளாதுன்னு சொல்றல, மெதுவா போப்பா. நான் பின்னாடி தள்ளுறாங்கன்றல. ஓடுடா ஓடுடா ஓடுடா, சீக்கிரம் சீக்கிரம் ஓடுடா ஓடுடா. போங்கல, நீரோ பெரிய இவன்.
எந்த இடத்துக்கு சார் மாத்திருக்காங்க? நம்ம ஸ்டேட்டை விட ரொம்ப தூரமா டிமோட் பண்ணி ஜெயிலரா அனுப்புறாங்க, பீகாருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.